ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரத்தை வைத்து 1 லிட்டர் பாலை ஊற்றிக்கலாம். வினிகர் 1 ஸ்பூன் போட்டு பாலை திரிச்சிக்கலாம். வெள்ளை துணியில் வெடிக்கட்டிக்கலாம். அதில் தேவையான அளவு தண்ணி ஊற்றி வெடிக்கட்டி அப்படியே இறுக்கமாக கட்டி வைத்து விடலாம். ஒரு வெள்ளை துணியில் அப்படியே இறுக்கி ஒரு 10 நிமிடம் அப்படியே வைத்து விடலாம். சர்க்கரை பாவு காசுவதற்கு தேவையான அளவு சர்க்கரை போட்டுட்டு தண்ணி ஊற்றிக்கலாம். நன்றாக கொதிக்க வைத்து விடலாம். கட்டிய பால் கட்டியை நல்லா மசிய அளவுக்கு பிசையலாம். நன்றாக பிசைந்து ரசமலை ஷேப்புக்கு வர வச்சுக்கலாம். கொதிக்க வைத்த பாவில் ரசமலை உருண்டையை சேர்த்துக்கலாம். ஒரு 10 நிமிடம் நன்றாக வேக வைத்து விடலாம். பாதாமை சிறிது துண்டுகளாக வெட்டி வைத்துக்கலாம். 1/2 லிட்டர் பாலை நன்றாக கொதிக்க வைத்துக்கலாம். கொதிக்க வைத்த ரசமலையை இருத்து கொதிக்க வைத்த பாலில் சேர்த்துக்கலாம். சிறிது பாதாம்களை போட்டுக்கலாம். கொஞ்சம் குங்குமப்பூவை சேர்த்துக்கலாம். பிறகு ஃப்ரிட்ஜில் வெறும் 10 நிமிடம் வைத்து பரிமாறலாம். சுவையான ரசமலாய் ரெசிபி ரெடி. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மாம்ஸ் கிச்சனுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.